அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, இந்த 2026 வந்து உங்களுக்கு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ 2025ல பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. நான் 2024ல வந்து மானிடைஸ் வாங்கினேன். ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. ஆனா, இந்த 2025ல நெறைய பேருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த புதுசா நெறைய அப்டேட் கொண்டுட்டு வந்தாங்க சரிங்களா? ஒரு யூடியூப்ப ஏ டூ இசட் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வருஷத்துக்கான கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், நெக்ஸ்ட்டு காப்பிரைட் பற்றி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் பற்றி யூடியூப் எப்படி ஓப்பன் பண்ணுவது, ஒய்டி ஸ்டுடியோ அனலிட்டிக் எப்படி பார்ப்பது, கமெண்ட்ஸ் வந்து நிறைய அப்டேட் வந்துருக்குது கமெண்ட் செக்ஷனில் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் மோர் அப்டேட் வந்திருக்கு. ஷார்ட்ஸ் பற்றி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்ஸ் பற்றி நம்ம ஷார்ட் சேனலே க்ரியேட் பண்ணலாம். ஸோ வந்து அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ப்ராசஸ் வெவ்வேறு மாதிரி இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 500ல் வந்து மானிடைஸ் வாங்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆமாங்க, 500 சப்ஸ்கிரைபர் இருந்தால் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் தான். அது கூடவே பார்த்தீங்கன்னா 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். இல்லைனா ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சைடில் காமிக்கிறேன் பாருங்கள், இத்தனை ஷார்ட்ஸ் இருக்கணும் சரிங்களா. இப்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும், யூடியூப் இப்படி தான் சர்வே ஆகுது அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபீஸ் தான் 200 நீங்கள் பே பண்ணி உங்களுக்கு தேவையான பேசிக் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மெயில் ஐடியை போட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா சேனலை க்ரியேட் பண்ணி ஏதாவது ஒரு ஃபோட்டோவை பிடிச்சி டக்குன்னு வைக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் வைக்கக்கூடாதுங்க. ஸோ எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் போன வருஷம் இதே நாளில் இதே மந்தில் ஒரு சேனலுக்கு கைட் பண்ணுங்க, எதுவும் இல்லைங்க. அவங்க ஜஸ்ட்டு 200 பே பண்ணி கற்றுக்கிட்டாங்க, என்னுடைய ஆலோசனையை கற்றுக்கிட்டாங்க. அவங்க சேனலை நான் இங்கே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மானிடைஸ் வாங்கியிருக்காங்க. ரொம்ப ப்ரௌடாக என்கிட்ட வந்து ஒரு மெசேஜையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதையும் நீங்கள் கேளுங்க. ஹாப்பியான ஒரு நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு என் சேனல் மானிடைசேஷன் வாங்கிடுச்சு. ஜனவரி 22ஆம் வந்தா 1 இயர் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட இந்த ஒரு 2 மாசம் கடுமையான உழைப்புங்க கனி. வீடியோ 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 போட்டு எப்படியோ இன்னைக்கு ஒரு மானிடைசேஷன், அதாவது யூடியூப்ல முதல் ஒரு அடி எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு டாலர் வாங்கணும். ஸோ முதல் அடி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு காரணம் நீங்க. என்னைக்கு வந்த வழி மறக்க கூடாது. நான் வந்த வழி என்னைக்கு மறக்கவும் மாட்டேன். ஏன்னா வில்லேஜ் அம்மை சேனல்னு ஒரு சேனல்ல ஆரம்பிச்சதுக்கு காரணமே நீங்க தான். அநேகமா நாளைக்கு இல்லை நாளானைக்கு நான் கண்டிப்பா லைவ் போடலான்னு இருக்கேன். நியூ இயர் அன்னைக்கு நான் எப்ப என்னன்னு சொல்றேன். உங்களுக்கு டைம் இருந்தா கண்டிப்பா லைவ்ல கலந்துக்குங்க. ஏன்னா நான் ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் நாளைக்கு 1ஆம் தேதி லைவ் போடலான்னு இருக்கேன். சூழல் எப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பா கலந்துக்க முடிஞ்சா கலந்துக்குங்க. நீங்க கலந்துக்கலாம் பரவாயில்ல. கண்டிப்பா உங்க சேனலை பத்தி நான் பேச போறேன். ஸோ ஆரம்பிக்கிற காரணம் நீங்க தானே. அதான் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு அனுப்பிச்சிடலான்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது கனி. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். தம்பிகிட்டே சொல்லிடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பில்டு பண்ணி போயிட்டே இருப்பீங்க. ஸோ நம்ம தப்பாக பில்டிங் கட்டி வீணாக போகிறத விட நீங்கள் பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பில்டிங் வந்து மூவ் ஆன் ஆகும். ஸோ அது போல தான் நம்ம யூடியூப்லேயும் சரி. எனக்கு இந்த அம்மணி சேனலை நினச்சா ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நீங்கள் நம்பலைனாலும் இவங்க கிட்ட போயிட்டு கேளுங்க, செம்மையாக சொல்லுவாங்க. எப்படியெல்லாம் அவங்க நிறைய இதுக்கு முன்னாடி 4-5 வருஷம் யூடியூப்பில் இருக்காங்க, இருந்தும் அவங்களால க்ரோத் த்ரூ பண்ண முடியல. தற்செயலாக நானாக அந்த சேனலை டேக் ஓவர் பண்ணேன். நானாக தான் அவங்க கிட்ட போய் நீங்கள் இப்படி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிறத கண்மூடித்தனமாக நம்பினாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த அம்மனிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போது நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுங்க சிஸ்டர், நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஏன் எதுனா கேட்க மாட்டாங்க. கனி அம்மனி சொன்னால் கரெக்டாக இருக்குன்ற ஒரு என்னுடைய நம்பிக்கைக்கு ரொம்ப பெருமைப்படுறேன்னா, நான் சொன்னதை அப்படியே அவங்க டிட்டோ செஞ்சாங்க. ஸோ இனிமேல் அவங்க சேனல் வந்து நிறைய ஏர்னிங்ஸ், நிறைய வியூஸ் போகணும். உண்மையாக ப்ரௌடாக இருக்குது சிஸ்டர். பிகாஸ் நீங்கள் லாங் வீடியோ மூலமாக மானிடைஸ் வாங்கியிருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் லாங் வீடியோ போட்டு மானிடைஸ் வாங்க பழகுங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் சேனல் இதில் என்னை விட அதிகமாக சப்ஸ்கிரைபர் எடுக்கும். பிகாஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் கம்மி தான். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்கூல் மாதிரி. நீங்கள் கற்றுக்கிட்டு போய் வெளியே நிறைய சம்பாதிக்கலாம். அது போல் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கலாம். எடுத்தோன்னே ஏன் உங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. ஸோ நம்பி நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்களுடைய இஷ்டம். அது மட்டும் இல்லை, இந்த புத்தாண்டில் நிறைய பேர் மானிடைஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய ரிவ்யூவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எந்த மாதிரி சேனல் க்ரியேட் பண்ணால் நமக்கு சீக்கிரமாக மானிடைஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸ்டோரி டெல்லிங்க
இந்த ஸ்டோரி டெல்லிங்கில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹாரர் ஸ்டோரி வந்து ரொம்ப போகுது, க்ரைம் ஸ்டோரி, ரொமான்ஸ் ஸ்டோரி. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரி டெல்லிங்கில் உங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங் ஃப்ளூயண்ட்டாக வரும். உங்களுக்கு அப்படி தெரிஞ்சால் ஆரம்பிங்க, வேற லெவலில் வாட்ச் கம்ப்ளீட் ஆகும். ஆனால் ஸ்டோரி டெல்லிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தப்பான வேர்ட்ஸு, தப்பான கதை அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு நல்ல ஒரு என்கேஜிங்கான கதை சொல்லணும். ஏன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2026 நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அம்மனியை போல் கண்டிப்பாக நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஐடியா தான் நான் சொல்லுவேன். உழைப்பெல்லாம் நம்மளோட தாங்க, நீங்கள் உழைச்சாதான் உங்களுக்கு அது தெரியும். யூடியூப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, மற்றவங்க கிட்ட போய் பணம் கொடுத்து 8,000 கொடுத்து 9,000 கொடுத்து மானிட்டேஷனான சேனல் வாங்கலாமான்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒவ்வொரு விதையும் நீங்கள் நட்டு அதில் தண்ணி ஊற்றி அப்புறமா அதனுடைய களை பறித்து அது கிளையாக வளர்ந்து மரமாகி காய் கனி பூவு இந்த மாதிரி ஆனாதான் அந்த மரத்துடைய முழு பலனும் உங்களுக்கு தெரியும். எடுத்தோடனே ஒரு முழு மரத்தை உங்ககிட்ட கொடுத்தா அது எப்படி பராமரிக்கணும், அது எப்படி தண்ணி கொடுக்கணும், எப்படி மருந்தடிக்கணும், என்ன டைமில் பழத்தை பறிக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் தெரியாது. மரம் மட்டும் இருக்கும். அது போல் நீங்கள் பணம் கட்டி ஒரு யூடியூப் சேனலை வாங்கினீங்கன்னா இந்த மரம் மாதிரி தாங்க கிடக்கும். நீங்கள் ஒரு சீடை போடுங்க, மண்ணில் ஒரு விதையை போடுங்க, விதையை போட்டு ஆடர் போடுங்க. இந்த விதைக்கு கிட்ட இந்த காப்பிரைட் கிளைமு, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வார்னிங்கு, இதெல்லாம் கிளைகளை நெருங்க விடாமல் நீங்கள் மரத்தை மட்டும் நட்டு வளங்க. இந்த காப்பிரைட் கிளைமு, ஸ்ட்ரைக்கு, வார்னிங்கு, ரீயூஸ்டு, ரிப்பீட் கண்டென்ட், அப்புறம் ஸ்பேம் அண்ட் டிசப்டிவ் ப்ராக்டிக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் கலைகள் இருக்கும். அதாவது கலைகள், தேவையில்லாத செடிகள் சொல்லுவோம் இல்லையா, அது போல் நம்ம யூடியூப் சுற்றி வந்து இருக்குது. அப்புறமேட்டுக்கு வந்து ஒரு சில பாலிசிஸ் இருக்குது, சரிங்களா? அந்த பாலிசிஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விதை என்ற யூடியூப்க்கு நீங்கள் வந்து உரத்தை உங்களுடைய உழைப்பை போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சேனலை க்ரோ பண்ணி கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது என்னுடைய பர்சனல் அனுபவம். இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. ஸோ கண்டிப்பாக இருக்கிற ஒரு லைஃப்பில் நம்மளுடைய டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எனக்கு ஸ்டில் 27 ஆகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஏஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைமிங், சரிங்களா? அந்த டைமிங்கில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு என்ன உங்கள் லைஃப்குள்ளே என்டர் ஆகுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. ஸோ கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் பேசிக் தெரிஞ்சுக்குங்க. ஆனால் நீங்கள் சும்மாவே இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் உங்கள் லைஃப்குள்ளே. இப்போது இந்த வருஷத்தில் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் ஃபுல் ஸ்டாக் அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணி படிக்கிறேன், சரிங்களா? இது நாலேஜபிளாக இருக்கும். பிகாஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட படிக்கலாம். இது என்னுடைய பர்சனல் அனுபவம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். படிச்சுட்டு நம்ம என்ன வேலைக்கு போகலையே அப்படின்ற மாதிரி கில்ட் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம எஃபெக்ட் போடலை, நமக்கு படித்த படிப்புக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம எஃபெக்ட் போடலை. ஸோ நானே ஒரு 5 இயர்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணலை. என் பசங்களுக்காக நான் கெரியர் பிரேக் எடுத்துக்கிட்டேன். தென் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் கெரியர்க்குள்ளே என்டர் ஆக போகிறேன். ஸோ என்னுடைய ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கு பேசிக் நிறைய இருக்குது. ஆனால் நான் ஐடி ஃபீல்டு கன்வே ஆகலான்னு பார்க்குறேன். அதுக்கு நான் இப்போ எடுத்துக்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபுல் ஸ்டாக். ஸோ உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் இந்த வருஷத்துக்கு உண்டான ரெசல்யூஷனை எடுத்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லைஃப்பை ஹாப்பியாக இருங்க. இந்த யூடியூப் பார்த்தீங்கன்னா எனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. 1 இல்லை 2 இல்லை 1000 கற்றுக் கொடுத்துருக்கு. அண்ட் தென் யூடியூப்குள்ளே வந்துட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி ப்ளஸ் அவமானங்கள் சந்திக்க தயாராக இருங்க. இதை விட ஒரு சேனலில் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வர, அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட்டு, பின் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன், அப்புறம் ஆட்சன்ஸில் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் சொல்லுங்கள். பணம் பேங்க்லேருந்து உங்களுக்கு வரலனாலும் சொல்லுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் மியூசிக் இங்கேருந்து இருக்கணும், ஃபேர் யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி இருக்குது, அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக் நான் இப்போ சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க, நீங்களே ஒரு டெக் சேனல் ஆரம்பிக்கலாங்க. அப்புறம் எனக்கு போட்டியாக வந்துடுவீங்க. இதுதாங்க உண்மை, சரிங்களா? எந்த ஒரு டெக் சேனலும் இவ்வளோ ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, ஜஸ்ட் இன்ட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்களும் வெல்லலாம் 1 கோடின்ற மாதிரி, நீங்களும் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம யூடியூப் சேனல் இந்த வருஷத்தின் அடியை எடுத்து வச்சு பயணிக்கிறது. ஸோ உங்களுக்குள் நான், உங்களில் நான். ஸோ இந்த டைலாக் வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் அந்த டைலாக் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக உங்கள் கூட நம்மளுடைய சேனல் கண்டிப்பாக துணை நிற்கும் மீன்ஸ் நிறைய பேருக்கு கனினா ஓகே நல்லா சொல்லித்தராங்கன்ற ஒரு கிரேடை கொடுத்துருக்கீங்க. அது அனைவருக்கும் என்னுடைய தலை சிறந்த நன்றி, வணக்கம்.
8946014557. ஸோ இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷத்தில் யாருமே இக்னோர் பண்ணாதீங்க. இக்னோரிட்டி வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. என்னுடைய ஒரு சில விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்கமிங் நிறைய விஷயங்கள் வரும். ஸோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ லைஃப்க்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவை, நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். அதை மட்டும் நான் சொல்லிட்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.